ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்ஃபிஆக்சிஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆம்ஃபிஆக்சிஸ் பைலம் கார்டேட்டாவை சேர்ந்தது. சப்பைலம் செப்பலோகார்டேட்டா ஃபேமிலி பிரான்ச்சியோஸ்டோமேட்டியே. நெக்ஸ்ட்டு கிளாஸ் லெப்டிடோகார்டி. ஆம்ஃபிஆக்சிஸுங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு. அதோட மீனிங் என்னென்னா, ரெண்டு சைடுமே ஷார்ப்பான எண்டிங் இருக்கும். ஆம்பினா போத் சைடு, ஆக்சிஸ்னா ஷார்ப். ரெண்டு சைடும் ஷார்ப்பாக முடிகிறனால இதை நம்ம ஆம்ஃபிஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். கார்டேட்டாவை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு யூகார்டேட், இது வெல் டெவலப்டு கார்டேட். செகண்ட் ஒன் புரோட்டோகார்டேட், இது ப்ரிமிட்டிவ் கார்டேட். யூகார்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட கேரக்டர்ஸ் 1-2 கம்மியாக இருக்கும். ஆம்ஃபிஆக்சிஸ் புரோட்டோகார்டேட். ஆம்ஃபிஆக்சிஸோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, நோட்டோகார்டு ஹெட்டோட எண்டு வரைக்கும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால தான் இது சப்பைலம் செப்பலோகார்டேட்டால இருக்கு. ஆம்ஃபிஆக்சிஸோட ஷேப் லான்செட் மாதிரி இருக்கிறனால இதை நம்ம லான்செட்டுன்னு சொல்லுவோம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா பிரான்ச்சியோஸ்டோமா லான்சியோலாட்டம். இது ஒரு மரைன் அனிமல், கடலில் வாழ்கிற அனிமல், பரோயிங் அனிமல், குழி தோண்டி வாழும். இது ஷாலோ வாட்டரில் வாழும். ஆழம் கம்மியாக இருக்கிற வாட்டரில் வாழும். டே டைமில் இது அதோட குழிக்குள்ளே போய் தங்கிக்கிடும். ஆன்டீரியர் எண்டு வெளியில் தெரிகிற மாதிரி பரோக்குள்ளே இருக்கும். நைட் டைமில் பரோவில் இருந்து வெளியில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனியாக ஸ்விம் பண்ணி வாழும். இதோட பாடி ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஒரு சுழல் மாதிரி உள்ள ஷேப்பில் இருக்கும். லேட்ரலி கம்ப்ரஸ்ட், நல்லா தட்டையாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரெண்டு எண்டுமே பார்க்குறதுக்கு லேன்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை லான்செட்டுன்னு சொல்கிறோம். இதோட சைஸ் 4.5 சென்டிமீட்டர் லாங். பாடியை ரெண்டாக பிரிக்கலாம். மேலே உள்ள ட்ரங்க் ரீஜியன், பாடி பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள போஸ்டீரியர் டெயில் ரீஜியன்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். இதுகிட்ட ஹெட்டு கிடையாது. ஆன்டீரியர் எண்டு பாயிண்டடாக இருக்கும். ஒரு பீக் மாதிரி, ஒரு அலகு மாதிரி நல்லா பாயிண்டடாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம ராஸ்ட்ரம்னு சொல்கிறோம். ரோஸ்ட்ரத்துக்கு கீழே ஃப்ரில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஃப்ரில்லுங்கிறது நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதை நம்ம ஓரல் ஹுட்டுன்னு சொல்லுவோம். இது ஸ்கின் முன்னாடி பார்க்க வளர்றதுனால உருவாகுது. இந்த ஓரல் ஹுட்டு ஆன்டீரியர் எண்டில், முன்னாடி உள்ள எண்டில் பெரிய ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகும். அதை நம்ம மவுத்துன்னு சொல்லுவோம். ஓரல் ஹுட்டில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதை நம்ம வெஸ்டிபுல் இல்லாட்டி பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஓரல் ஹுட்டோட மார்ஜினில் 20 இல்லாட்டி அதுக்கு மேலே டென்டக்கிள்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை நம்ம ஓரல் சிராரின்னு சொல்லுவோம். ஆம்ஃபிஆக்சிஸ் கிட்ட 3 ஃபின்ஸ் இருக்குது. ஃபின்ஸுங்கிறது தமிழில் துடுப்புகள். ஃபிஷ்ஷிலெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்ல, அதே மாதிரி 3 ஃபின்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டார்சல் ஃபின், காடல் ஃபின், வென்ட்ரல் ஃபின்னுட்டு. டார்சல் ஃபின் நோட்டோகார்டு எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும், பேக் சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்ல, அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது அதோட பாடியோட லென்த்து ஃபுல்லாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பின்னாடி டெயில் ரீஜனில் இருக்கிற ஃபின்னை நம்ம காடல் ஃபின்னு சொல்லுவோம். வயிறு பக்கமாக 3/1 பங்கு ஃபின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை நம்ம வென்ட்ரல் ஃபின்னு சொல்லுவோம். டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபின் எல்லாமே ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கால் சப்போர்ட் ஆகியிருக்கும். அதை நம்ம ஃபின் ரே பாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். காடல் ஃபின் கிட்ட ஃபின் ரே பாக்ஸஸ் கிடையாது. இந்த ஃபின்ஸ் எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வென்ட்ரல் சர்ஃபேஸில் வயிறு பக்கமாக ஆன்டீரியர் எண்டில், முன்னாடி உள்ள எண்டில்
பாடியில் 3/2 பங்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதை நம்ம எபிப்ளர்னு சொல்லுவோம். எபிப்ளரில் உள்ள சைடு மார்ஜினில் 2 மடிப்புகள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை நம்ம மெட்டாப்ளூரல் ஃபோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டாப்ளூரல் ஃபோல்ஸ் ஃப்ரண்ட்டில் உள்ள ஓரல் ஹுட்டு வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். பின்னாடி அது ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் வென்ட்ரல் ஃபின்னை போய் ஜாயின் பண்ணும். ஆம்பி ஆக்சஸ் கிட்ட 3 ஓப்பனிங் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மவுத் ஒரு பெரிய ஓப்பனிங். இது ஓரல் ஹுட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனஸ். இந்த ஆனஸ் ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் கார்டல் ஃபின்னில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கார்டல் ஃபின்னோட முன்னாடி உள்ள எண்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஓப்பனிங் என்னென்னா ஆர்ட்ரியோபோர். இது மவுத்தோட ஓப்பனிங் வழியாக வர வாட்டரை வெளியேற்றுறதுக்கு உதவும். இது வென்ட்ரல் ஃபின்னோட ஆன்டீரியர் எண்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. Thanks for watching and don't forget to subscribe our channel. Have a nice day.